குதிரவாளி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு குதிரவாளி மில்லட் எடுத்துருக்கிறேன். கூடவே 1/4 கிளாஸ் அளவுக்கு பருப்பு. மொத்தமாக அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா குமிச்சு எடுத்துருக்கிறேன். அதை இந்த பவுலில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது 30 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 5-6 சின்ன வெங்காயம். நான் வெங்காயம் கம்மியாக சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். 3 பூண்டு பல்லை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். ஸோ அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாயை நான் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியை இந்த மாதிரி நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். நான் 10 போல் பீன்ஸ், ஒரு மீடியம் சைஸ் கேரட், 50 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி, 7 மணி நேரத்துக்கு ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிறேன். கூடவே உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம தக்காளி சேர்த்தோம் இல்லையா, அது நல்லா மசிய வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிய வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச மில்லட்டையும் பருப்பையும் தண்ணி வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கிளாஸில் அளந்தீங்களோ அதே கிளாஸில் நான் இன்றைக்கி 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது லைட்டாக குழஞ்ச மாதிரி இருக்கும். இப்போது ஒரு கையளவுக்கு மல்லி இலையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசிலுக்கு நீங்கள் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட குதிரவாளி மில்லட்டில் பண்ண பருப்பு சாதம் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். ரெகுலர் ஒயிட் ரைஸில் பண்ணுற பருப்பு சாதத்தை விட இது பயங்கர டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு கொடுக்கும்போது மேலாப்பில் கொஞ்சமாக நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து பார்க்க போகிற ரெசிபி ராகியும் கொள்ளும் வச்சு ஒரு தோசை எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி கொள்ளு எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு ராகி சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு திணை சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1 கிளாஸ் அளவுக்கு கூட நீங்கள் ராகி மட்டுமே சேர்த்து பண்ணலாம். நான் ராகி 1/2 கிளாஸ், திணை 1/2 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ நல்லா தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கிளியர் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது இப்போ ஓவர் நைட் ஊறட்டும். ஒரு 7-8 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். ஒரு 8 மணி நேரம் போல் நான் ஊற விட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கூடவே அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாவு எனக்கு பிடிச்சி வர்றதுக்கு 5 மணி நேரம் போல் ஆச்சு. கொள்ளு சேர்த்து பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் கொள்ளு சேர்த்து இட்லி பண்ணாலும் சரி, தோசை பண்ணாலும் சரி, கம்மியான அளவில் பண்ணி உடனே காலி பண்ணிடுங்க. ஏன்னா கொள்ளு ஒன்ஸ் புளிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சாலும் அது இன்னுமே புளிச்சிட்டு தான் இருக்கும், ரொம்ப புளிக்க தான் செய்யும். அதனால் கொள்ளு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி இட்லியோ தோசையோ என்ன பண்ணாலுமே சரி, கம்மியான அளவில் பண்ணி உடனே காலி பண்ணிடுங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு தேவைப்பட்டால் எண்ணெயோ நெய்யோ சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பியாக தோசை போட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது கூடவே நான் மஷ்ரூம் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். காம்பினேஷன் 2த்துக்கும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்க்க போகிற ரெசிபி ராகி வச்சு ஒரு உப்பு உருண்டை எப்படி பண்ணுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், பச்சைக்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். தாளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் தான் உப்பு உருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த கேரட் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்காக ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாயை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன்.
இப்போ கேரட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் அளவுக்கு ராகி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்து கடைசியாக ஒரு கையளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அது நல்லா கொதி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் நம்ம தண்ணி சேர்த்துருக்குறோம். ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். சூடு ஆறிடுச்சு. இட்லி பிளேட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பாலாக உருட்டி அந்த இட்லி பிளேட்டில் வச்சிடலாம். அடி பிளேட் வந்து காலியாக தான் இருக்குது. மேலாப்பில் மட்டும்தான் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டீம் பண்ணணும். இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சட்னியே தேவைப்படாது. ஒரு வேளை உங்களுக்கு வேணும்னா நல்லா ஸ்பைஸியாக தேங்காய் சட்னியோடு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நிமிஷம். நிறைய பேர் வந்து என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குதிரைவாலி அரிசியில் தயிர் சாதம் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இது ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். இது ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை வந்து நான் ஓவர் நைட் ஊற விட போகிறேன். அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது ஊறணும். ஓவர் நைட் ஊறினா இன்னுமே நல்லது. பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எந்த கிளாஸில் நீங்கள் மில்லட் எடுத்தீங்களோ அதே கிளாஸில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 4லேருந்து 5 விசிலுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போ இது இருக்கட்டும், 5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு தட்கா பேனில் 1/2 ஸ்பூன் எண்ணெய், ஜீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிட்டிங்கன்னா நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிரும். இப்போ ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், நம்மளோட சாதம் வந்து நல்லா குழைய வெந்து வந்திருக்கு. தயிர் சாதத்துக்கு நல்லா குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேஷ் பண்ணதுக்கப்புறமா வீட்டில் பண்ண தயிர் தான் சேர்த்துருக்குறேன். இது புளிப்பாலாம் இருக்காது. நீங்கள் தயிர் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கலாம், கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டேன். கூடவே வந்து காய்ச்சி வெதுவெதுப்பாக இருக்கிற பால் வந்து ஒரு 100 ml போல் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு பால் வேணாம், தயிர் மட்டுமே போதும்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட விருப்பம். பாலும் தயிரும் சேர்த்து தான் நான் வந்து கர்ட் ரைஸ் பண்ணுவேன். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்ச தாளிப்பையும் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட அருமையான கர்ட் ரைஸ் தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்றதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. பாலக்கீரை வச்சு ராகி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு பாலக்கீரையில் பாதி கட்டு எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கையளவுக்கு நான் இன்றைக்கி பாலக்கீரை சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் போல் நறுக்குன மல்லி இலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை சேர்த்துருக்கிறேன். முளை கட்டின ராகி மாவு தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து 2 ராகி ரொட்டி பண்ணுற அளவுக்கு மட்டும்தான் நான் இன்றைக்கி மாவு ரெடி பண்ணுறேன். ஒரு 2 கை அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கிட்டேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு உங்கள் கை விட்டு நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. சைடில் அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு தான் நான் தண்ணியே ஊற்றினேன். ரொம்ப தண்ணி தேவைப்படலை. இது வந்து 2 ராகி ரொட்டிக்கு கரெக்டாக வரும்.
பாருங்கள், மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பட்டர் பேப்பர் இல்லைன்னா வாழை இலை, உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வச்சு எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, நம்ம பிசைஞ்ச மாவில் இருந்து கொஞ்சம் போல் மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. நடுவில் ஒரு ஓட்டை போட்டுருங்க, அப்போ தான் ஈவனாக வேகும். மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ தோசை பேன் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம தட்டி வச்ச ராகி மாவை அந்த பேனில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம், மோஸ்ட்லி லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் தேவைப்பட்டால் அப்பப்போ லைட்டாக ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் சேர்க்காதீங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான பாலக்கீரை வச்சு ராகி ரொட்டி பயங்கர டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பைசியான தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிட்டேன். காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி இருந்தால் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீரை சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. வரகரிசி வச்சு தட்டைப்பயிர் சாதம் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நான் வரகரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற மில்லட் வந்து நல்லா வெள்ளேர்னு இருந்தால் அது வந்து பாலிஷ் பண்ண மில்லட். ஒவ்வொரு மில்லட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு கலரில் இருக்கணும். அப்படி இருந்தால் அது பாலிஷ் பண்ணாத மில்லட், அன்பாலிஷ்டு மில்லட். ஸோ அதை கடையில் வாங்கும்போதே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இந்த மாதிரி நான் 1 கிளாஸ் அளவுக்கு மில்லட் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி சேர்த்து ஓவர் நைட் நம்ம ஊற விட்டுறலாம். இது ஊறட்டும். இப்போ மறுநாள் காலையில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு வரகரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் 1/4 கிளாஸ் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்துருக்கிறேன். 1/4 கிளாஸ்க்கும் 1 ஸ்பூன் வந்து ஜாஸ்தியாக. தட்டைப்பயிறு வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கூட்டவும் செஞ்சுக்கலாம், குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தட்டைப்பயிறு வேகிறதுக்கு தேவையான தண்ணி, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்ல ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து இது ரொம்ப வேகலை, ஒரு அரைவேக்காடு மாதிரி இருக்குது. ஒரு 50% அளவுக்கு தான் வெந்திருக்கு. நீங்கள் வந்து 3 விசிலுக்கு குக் பண்ணாலே நல்லா சாஃப்டாக வெந்துடும் அப்படின்னா ஒரு 2 விசிலுக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இது 3 விசில் விட்டும் ஒரு 50% தான் வெந்திருக்கு, பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கு. ஸோ இது இந்த தட்டைப்பயிறு தண்ணியோடு அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே குக்கரில் 1.5 ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் பூண்டு பல்ல இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா சேர்த்துட்டு அந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை கூட்டவும் செஞ்சுக்கலாம், குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போது இந்த தக்காளி நல்லா மசிய வதங்கணும். இந்த அளவுக்கு நம்ம தட்டைப்பயிரை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அது 1 கிளாஸ் அளவுக்கு இருந்துச்சு. அந்த தண்ணியை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு வரகரிசி தண்ணி வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அதையுமே இதில் சேர்த்துடலாம். ஸோ 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நம்ம ஆல்ரெடி தட்டைப்பயிறு தண்ணி 1 கிளாஸ் சேர்த்தாச்சு, இப்போது இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. ஸோ 2 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துட்டோம். பாருங்கள், தட்டைப்பயிறு வந்து பாதி தான் எனக்கு வெந்திருந்தது, 50% அளவுக்கு தான் வெந்திருந்தது. வேக வச்ச தட்டைப்பயிரையும் அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் போல் நறுக்குன மல்லி இலையை மேலாப்பில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கமன்னு நம்மளோட வரகரிசி தட்டைப்பயிறு சாதம் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப லேசியாக இருக்கும் இல்லையா, எனக்கு ஏதாச்சும் 1 pot லன்ச் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சீமை திணை இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு குயினோவா எடுத்துருக்கிறேன். குயினோவா அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது வந்து சீமை திணை அப்படின்னு சொல்கிறாங்க, குயினோவான்னு சொல்கிறாங்க. ஸோ அது 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க.
அதே கிளாஸில் அரை கிளாஸுக்கும் ஜாஸ்தியாக 3/4 கிளாஸுக்கும் கொஞ்சம் கம்மியாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே அரை கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சிகப்பு அவல் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த தண்ணி சேர்த்து நம்ம ஓவர் நைட் ஊற வைக்கணும். ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். இப்போ இது இருக்கட்டும். பாருங்கள், நான் வந்து ஒரு 7 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருந்தேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாவு அரைக்க தேவையான தண்ணி சேர்த்து ஒரு கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் மாவை அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து உங்கள் கை விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கொரன்னு தான் அரைக்கணும். லைட்டாக கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாவு நல்லா புளிச்சு வரட்டும். இந்த மாவு எனக்கு புளிக்கிறதுக்கு 4 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள், ஒன்ஸ் இந்த மாதிரி நான் புளிச்சு வந்த உடனே வந்து இட்லி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தனால நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லி பிளேட்டை உள்ளே வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் விட்டு ஒரு 12 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். உங்கள் கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்ட போட்டு பாருங்கள். மாவு ஓட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல சூப்பர் சாஃப்டான சீமை திணை பச்சை பயிறு வச்சு பண்ணால் இட்லி ரொம்ப சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா சுட சுட தக்காளி தண்ணி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வரகரிசியில் நீர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வரகரிசி வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 7 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு கிளாஸ் அளவுக்கு வரகரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து 7 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேன். இது நம்ம தண்ணி வடிச்சிட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் உங்கள் கையில் 2 கையளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கிளாஸில் வரகரிசி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு தேங்காய் சேர்க்கணும். பாருங்கள், நான் வந்து ஒரு 2 கையளவுக்கு சேர்த்தேன். இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஓவர் நைட் ஊற வச்ச அந்த வரகரிசியை இதில் சேர்த்துடலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அரைக்க தேவையான தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பொதுவாக நீர் தோசை அப்படின்னாலே பச்சரிசியில் தான் பண்ணுவாங்க. ஒரு சேஞ்சுக்கு வரகரிசியில் செஞ்சு பார்த்தேன். பச்சரிசியில் சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதை விட சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு வந்து உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் தோசை போடுற மாவு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது. நீர் தோசை அப்படின்னாலே நல்ல தண்ணி ஆட்டம் தான் இருக்கணும். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நல்லா அந்த மாதிரி தண்ணி ஆட்டம் இருக்கணும். அதுக்குன்னு நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். இப்போது தோசை பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச நீர் தோசை மாவை இதில் ஊற்றிக்கோங்க. என்னோடய தோசை பேன் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறனால நான் மாவு ஊற்றின உடனே வந்து 2 சைடும் கிடுகிடுன்னு மாவு ஓடி போயிடுச்சு. லைட்டாக வெந்ததுக்கப்புறமா ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் விட்டு 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட நீர் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரவா தோசை டெக்ஸ்சரில் வரும். டேஸ்ட்டு வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற அந்த பச்சரிசியில் சாப்பிட்ற நீர் தோசையை விட இது பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது கூடவே நல்லா ஸ்பைஸியாக வெங்காயம் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் அற்புதமாக இருந்துச்சு. ஒரு நிமிஷம், நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. 2த்துக்கும் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கொள்ளு சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கையளவுக்கு கொள்ளு எடுத்து நான் ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. நான் வந்து நைட் ஊற வச்சுருந்தேன். பாருங்கள், இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை ஒரு குக்கருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க.
இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே 4 சின்ன வெங்காயம், 2 பெரிய பல் பூண்டு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை இலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை, பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், உப்பு இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 7லேருந்து 8 விசிலுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். கொள்ளு வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு அந்த கொள்ளு தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போது இந்த கொள்ளு, வெங்காயம், தக்காளி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேக வச்ச எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைக்க தண்ணி தேவை அப்படின்னா கொள்ளு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையே சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போது அதே குக்கரில் கொள்ளு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச அந்த கொள்ளு அதையுமே சேர்த்துடலாம். இப்போது இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக கொஞ்சம் போல் நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா இந்த அளவுக்கு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட கொள்ளு சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் இதுவே போதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஒரு பவுல் அளவுக்கு குடிச்சிங்கன்னா நல்ல சூப்பர் ஃபில்லிங்காக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே வேணாம், இந்த சூப்பே போதும். உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி பெப்பர் கொஞ்சம் சேர்த்து குடிக்க வேண்டியதான். அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம், நிறைய பேர் வந்து என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொள்ளு சாதம் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் நான் இன்றைக்கி கொள்ளு எடுத்துருக்கிறேன். அது ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 3/4 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி எடுத்துருக்கிறேன். ஸோ டோட்டலாக அரிசியும் கொள்ளும் சேர்த்து 1 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். எடுத்து தனித்தனியாக வாஷ் பண்ணி ஓவர் நைட் நான் வந்து ஊற வைக்க போகிறேன். இப்போ ஓவர் நைட் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். கொள்ளு இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ஒரு குக்கருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொள்ளு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இது ஒரு 7லேருந்து 8 விசிலுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், கொள்ளு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம சாதம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், கொள்ளு வந்து அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. 5 சின்ன வெங்காயம், ஒரு 2 பெரிய சைஸ் பூண்டை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். வெங்காயமும் பூண்டும் நல்ல கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வரணும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் காரத்துக்காக ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச கொள்ளு பருப்பு, அப்புறம் ஓவர் நைட் ஊற வச்ச திணை அரிசி ரெண்டுமே வந்து
தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம அந்த சாதம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக கொள்ளு பருப்பும் அரிசியும் சேர்த்து 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு கொள்ளு தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலையை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா உதிரியாக நம்மளோட சூப்பர் டேஸ்ட்டான கொள்ளு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். கொள்ளு நீங்கள் வாரத்துக்கு 2லேருந்து 3 நாள் எடுத்துக்கோங்க. தினமும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா கொள்ளு ஹீட்டு. அதனால் வாரத்துக்கு 2லேருந்து 3 நாள் எடுத்தாலே போதும். ஒரு நிமிஷம், நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கருப்பு உளுந்து சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு வரகரிசி எடுத்துருக்கிறேன். அதை அந்த பவுலில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ தண்ணி சேர்த்து நம்ம ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். நான் மார்னிங் செய்ய போகிறேன், அதனால நைட்டே ஊறி வச்சாச்சு. இப்போ ஒரு குக்கரில் 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் கருப்புளுந்து எடுத்துருக்கிறேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அந்த அரோமா வரும், அந்த உளுந்தோட வாசனை வரும், உளுந்தும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கிளாஸில் நீங்கள் வரகரிசி ஊற வச்சிங்களோ அதே கிளாஸில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். அப்புறம் ஓவர் நைட் நம்ம ஊற வச்ச வரகரிசி இருக்கு இல்லையா, அதை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கிளாஸில் அரிசியும் பருப்பும் எடுத்தோமோ அதே கிளாஸில் நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது குலைவாலாம் இருக்காது, கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கும். உங்களுக்கு குலைவாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய பல் பூண்டை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான உப்பு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 10-15 போல் மட்டும் சேர்த்தா போதும், ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க. 1 கையளவுக்கு துருவி வச்ச ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம துவையல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஜீரகத்தை விட கம்மியாக மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இந்த எல்லா பருப்பும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன், 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன், 3 பெரிய பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன், 1 கொத்து கருவேப்பிலை. இது கொடம்புளி சேர்த்துருக்கிறேன். கொடம்புளி இல்லைன்னா நீங்கள் நார்மல் புளி சேர்க்குறதா இருந்தால் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இந்த கொடம்புளி ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். பாருங்கள், பூண்டோட கலரே லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 3 கையளவுக்கு நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் போட்டு வதக்க வேணாம், லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 20 ரூபா தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காயில் பாதி மூடி தேங்காய் மட்டும் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். சின்ன சைஸ் தேங்காயில் பாதி மூடி மட்டும் சேர்த்துருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனாலாம் அரைக்க வேணாம், கொரன்னு தான் அரைக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருப்பு உளுந்து சாதத்துக்கு நான் இன்றைக்கி கொத்தமல்லி துவையல் தான் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக இதுக்கு எள்ளு துவையல் தான் பண்ணுவாங்க, பட் நான் இன்றைக்கி கொத்தமல்லி துவையல் தான் பண்ணியிருந்தேன். நீங்கள் என்ன துவையல் பண்ணுவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நம்மளோட உளுந்து சாதமும் 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் ஆகி ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு.
சாதம் இந்த கருப்பு உளுந்து சாதத்தோட அந்த துவையல் வச்சு சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓட்ஸ் வச்சு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ரோல்டு ஓட்ஸ் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஓட்ஸோட அரோமா அப்புறம் இந்த பருப்போட அரோமா லைட்டாக வரும், லைட்டாக வறுபடணும். கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து தண்ணி சேர்த்து ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. எந்த கிளாஸில் நம்ம எடுத்தோமோ அந்த கிளாஸில் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். ஓட்ஸும் பருப்பும் சேர்த்து 2 கிளாஸ் சேர்த்தோம் இல்லையா? ஸோ 2 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்ச இஞ்சி சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் பெருங்காயம், மிளகு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ இது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நல்லா குலைவாக சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நான் 1 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு தாளித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு குலைவாக வேணாம் அப்படின்னா நீங்கள் 2 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்தாலே போதும். ப்ரெஷர் குக்கரில் பண்ண தக்காளி சட்னி தான் வச்சுருந்தேன். ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. கொண்டக்கடலையும் சோளமும் வச்சு எப்படி இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு ஒயிட் சோளம் சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் அரை கிளாஸ் சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் அரை கிளாஸுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக 3/4 கிளாஸுக்கும் கம்மியாக உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து நம்ம ஓவர் நைட் வந்து ஊற வைக்க போகணும். ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாவு அரைக்க தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைக்காமல் லைட்டாக கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து உங்கள் கை வச்சு நல்லா கலந்ததுக்கப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மாவு நல்லா புளிச்சு வரட்டும். பாருங்கள், இந்த மாவு எனக்கு 6 மணி நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இட்லி பிளேட்டில் வந்து நான் எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ரெடி பண்ண மாவை இந்த பிளேட்டில் ஊற்றிடலாம். இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லி பிளேட்டை உள்ளே வைக்கணும். இப்போ ஒரு 12 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள். 12 நிமிஷத்துக்கு அப்புறமா கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். நல்லா குக் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற இட்லி மாதிரி அவ்வளோ சாஃப்டாகவும் நல்லா ஒரு ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் இருக்கிற ஒரு இட்லி ரெசிபி தான். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து வெங்காயம் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு நிமிஷம், நிறைய பேர் வந்து என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு மல்டி கிரைனும் ஓட்ஸும் வச்சு ஒரு சூப்பர் சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? நான் வந்து யூனிஃபிட்டோட ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் ரோல்டு ஓட்ஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 கிளாஸ் அளவுக்கு நான் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ அதே கிளாஸில் அரை கிளாஸ் கடலைப்பருப்பு, அரை கிளாஸ் பாசிப்பருப்பு,
மைசூர் பருப்பு அரை கிளாஸ் சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு அரை கிளாஸ்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம். அவல், நான் சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன், அது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். ஒரு 5-6 டைம் வந்து நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ டஸ்ட் வருதுன்னு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா கிளியர் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது முங்குறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 5 மணி நேரத்துக்கு மட்டும் ஊறட்டும். பாருங்கள் 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது எப்போவுமே வந்து லைட்டாக குறைன்னு ஒரு டெக்ஸ்சரில் தான் நம்ம மாவு அரைக்கணும். அப்போ தான் நமக்கு இட்லி நல்லா வரும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா வராது இட்லி. தோசைக்கு தான் நம்ம நல்லா நைஸாக அரைக்கணும். மாவு அரைச்சதுக்கப்புறமா அது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், மாவு புளிச்சு வரட்டும். எனக்கு இந்த மாவு வந்து 4 மணி நேரத்துலேயே புளிச்சு வந்துருச்சு. பாருங்களேன், 4 மணி நேரத்துலேயே பயங்கரமாக புளிச்சு வெளியெல்லாம் கொட்டிருச்சு. ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இட்லி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி ஆயில் பாட்டில் வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பிளேட்டை உள்ளே வச்சு ஒரு 12 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு குக் பண்ணுங்கள். நான் ஒரு 12 நிமிஷத்துக்கு அப்புறமா செக் பண்ணி பார்த்தேன். பாருங்கள் மாவு வருது. ஸோ வேகலை, அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இட்லி எடுக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சாம்பாரும் பச்சை மிளகாய் சட்னியும் தான் கேட்டாங்க. காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த பச்சை மிளகாய் சட்னி வந்து மஸ்ட்டு ட்ரை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி ரெசிபியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓட்ஸில் வந்து நிறைய ஃபைபர் ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம சேர்த்த எல்லா பருப்புலேயுமே வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. ஸோ மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் இது எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம், நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பார்லியும் ராகியும் வச்சு எப்படி ஒரு சூப்பர் சாஃப்டான இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு பார்லி சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு ராகி சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் அரை கிளாஸுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு நான் ஒயிட் அவல் எடுத்துருக்கிறேன், நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நம்ம ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம், ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா கிளியர் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நம்ம தண்ணி சேர்த்து ஓவர் நைட்டுக்கு விட்டுறலாம். ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊறட்டும். இப்போது 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொரன்னு அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் அரைக்கிற எல்லா இட்லி மாவுமே வந்து ஃபைனாக அரைச்சிடாதீங்க, லைட்டாக கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு 5 மணி நேரம் போல் ஆச்சு பாருங்கள். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இட்லி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இட்லி பிளேட்டில் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவை அந்த பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா அந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பிளேட்டை உள்ளே வைக்கணும். இது ஒரு 13 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் விட்டு தான் நம்ம குக் பண்ணணும். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுக்கலாம்.
பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து வெங்காயம், தக்காளி, புதினா சட்னி தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சட்னி கூட அந்த இட்லியை வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபீஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.